ஈரோடு மாவட்டம் பவானியில் தனிப்பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள், 50,000 ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்த நிலையில் திமுக பிரமுகர் செல்லப்பன் என்பவர் உட்பட 5 பேரை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி உட்பட்ட பழைய பேருந்து நிலையம், பூக்கடை வீதி, கீரைக்காரர் தெரு, மேற்கு தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தமிழக அரசின் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து காலை மற்றும் இரவு நேரங்களில் கூடுதல் விலைக்கு சிலர் விற்பனை செய்வதாக ஈரோடு மாவட்ட கண்காணிப்பாளர் ஜகவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரது உத்தரவின் பேரில் பவானி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் தலைமையில் தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பவானி அம்மன் நகர் பகுதியில் கூடாரம் அமைத்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து மது விற்பனை செய்த 4 பேரை நேற்று கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளியான திமுக பிரமுகர் செல்லப்பன் என்பவர் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் இன்று திமுக பிரமுகர் செல்லப்பன், கண்ணன், நடராஜன், கிருஷ்ணன், ராஜா என 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.